அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கடைகளில் விற்கப்படும் மதுவுக்கு பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்து விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். டாஸ்மாக் மதுபான கடைகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு முதற்கட்டமாக நடவடிக்கை எடுத்திருந்தது புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு. அதுல முதற்கட்டமாக கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய பேருந்து நிலையம் போன்ற இடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 717 மதுக்கடைகள் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களாக அதிகாரிகள் ஆய்வுக்குட்பட்டு கண்டறியப்பட்டு மூடப்பட்டு வருவதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விதியை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவும் டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கூடுதலாக விற்கக்கூடிய இந்த மது வகைகளுக்கு கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக ஒவ்வொரு மண்டல மற்றும் மாவட்ட வாரியாக அதிகாரிகளுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில குறிப்பிடப்பட்டது போல நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்றால், ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்கிறார்கள் என்ற தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த கூடுதல் விலைக்கு விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடை விற்பனையாளர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை கண்காணிப்பதற்கு இந்த பறக்கும் படை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும், இதை கண்காணிக்க தவறினால் அந்த மாவட்ட மேலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக புகார் அதை கண்காணிக்க தவறினால் மாவட்ட மேலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் இந்த நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும் என்றும், ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுற்றறிக்கை மண்டல வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் அனைத்து டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.